ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் தலைவாசன் குஜராத் ஜெயின்ட்ஸ் டீமோட ஃபுல் ஸ்குவாடு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இதில் என்ன தமிழ் துளோஸ் ஃபேண்டம் இருக்குது பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தமிழ் துளோஸ் ஃபேண்டம் விட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் துளோஸ் ஸ்குவாட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நரேந்தர், லெஃப்ட் ரைடர் நரேந்தர் கண்டோலா. முன்னாடிலேருந்தே நம்ம தமிழ் துளோஸ் டீமில் தான் இருக்கார் நரேந்தர் கண்டோலா. ஸோ நல்லா ரைடர் நரேந்தர் கண்டோலா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொயின் சஃபாயி. லாஸ்ட் சீசன் பார்த்துருப்பீங்க, ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டினார் மொயின் சஃபாயி. இவர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைடர் தான் மொயின் சஃபாயி. ஆனால் கடைசியில் தான் வாய்ப்பு கிடச்சிது, ஆனால் நல்லா பண்ணார் மொயின் சஃபாயி. இந்த சீசன் எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹிமான்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைடர், டிஃபென்ஸும் பண்ணுவார் கொஞ்சம். ஹிமான்சு இவரும் முன்னாடி இருந்தே தமிழ் துளோஸில் தான் இருக்கார். இவரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அபிராஜ் லெஃப்ட் ரைடர். நெக்ஸ்ட்டு ரோஹித் லெஃப்ட் ரைடர் தான் வரும். விஷால் சஹல் இவரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடி இருந்து நம்ம டீம் தான் ஆடுறாரு. ரைட் ரைடர் விஷால் சஹல். நெக்ஸ்ட் வந்து தீரஜ் பி ரைட் ரைடர். அப்படியே நெக்ஸ்ட் இருந்தோம்னா நம்ம ஹை ஃப்ளையர் பவான் சரவத். நம்ம மேக்ஸில் எடுத்தோம் பவான் சரவத்தை, நம்ம அதுக்குள்ளேயே தெரிஞ்சிருக்கும் பவான் சரவத். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் மெசன் அர்ஜுன் தேஸ்வால். இவரும் ரைட் ரைடர் தான். இவரையும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பிகேஎல் பேக்கர் மலையிலேருந்து முன்னாடி ஜெய்ப்பூரில் இருந்தார், இப்போ நம்ம டீம் வந்திருக்காரு. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யோகேஷ் யாதவ் ரைட் ரைடர். நெக்ஸ்ட்டு அனுஜ் காவடே லெஃப்ட் கவர். நெக்ஸ்ட்டு ஆசிஸ் லெஃப்ட் கவர். நிறைய பேர் கவர்லன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆனால் கவர் இருக்குது கேஸ் நம்மள்கிட்ட. கவர் இருக்குது, ரைட் கவரும் இருக்குது, லெஃப்ட் கவரும் இருக்குது. அனுஜ் காவடே அண்ட் ஆசிஸ் இவங்க தான் லெஃப்ட் கவர். எனக்கு தெரிஞ்ச ஆசிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அனுஜ் காவடே தான் ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சாரி, அனுஜ் காவடே ஸ்டார்ட் பண்ணுவார். அவருக்கு ஏதாவது இந்த இன்ஜுரி கன்சர்ன் இருந்தால் ஆசிஸ் வருவார்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆசிஸ் லெஃப்ட் கவர் தான், இவரும் முன்னாடி நம்ம டீமில் தான் இருக்கார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோனக் ரைட் கவர். எஸ், லெஃப்ட் கவர் முன்னாடி 2 பார்த்தோம், இப்போ ரைட் கவர் ரோனக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தருந்துல், இவரும் ஒரு ரைட் கவர். 2 பேருமே நல்ல 2 டிஃபென்ஸுமே நல்லா தாங்க சரி. கவர் டிஃபென்ஸில் ரைட் கவரும் சரி லெஃப்ட் கவரும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய பேர் ஆனால் கவர் எடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க, ஆனால் நம்மள்கிட்ட கவர் இருக்குது கைஸ். அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் யங்ஸ்டர்ஸ் தான் நல்லா பண்ணுவாங்க, நம்புவோம். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஹித் கலர் லெஃப்ட் கார்னர். இதை பார்த்திங்கன்னா புனேயில் பார்த்துருப்பீங்க மோஹித்தை, லெஃப்ட்டு கார்னர் இவர். நம்ம நித்தீஷுக்கு பேக்கப்பாக இருக்கார். அடுத்து வந்து நம்ம நித்தீஷ்குமார் லெஃப்ட் கார்னர், புனே சூப்பராக ஆடினார். டாப் டிஃபெண்டர் நம்ம டீமில் இவர் தான், நித்தீஷ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாகர் ராத்தி ரைட் கார்னர். இவரையும் வழியிலே பார்த்துருப்பீங்க, கேப்டன் சூட பண்ணியிருக்காரு தமிழ் துளோஸ்க்கு நம்மளோட ரைட் கார்னர். அண்ட் சாகருக்கு பேக்கப்பாக நம்ம ஈரானியன் டிஃபெண்டர் அலி ரஸா ரைட் கார்னராக இருக்கார். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுரேஷ் ஜாதவ் ஆல்ரவுண்டர், இவரும் நம்ம டீமில் இருக்கார். இந்த வாட்டி நம்ம டீம் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. காப்பாற்றுங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிகேஎல் சீசன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை கேஸ் இந்த டீம் நல்லா பண்ணோம். ரொம்ப சூப்பரான டீம் நம்ம இந்த வாட்டி எடுத்திருக்கோம் தமிழ் துளோஸ் ஆக்ஷனில். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு குஜராத் ஜெயின்ஸோட ஃபுல் ஸ்குவாடை பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு குஜராத் ஸ்குவாடுக்கு வந்தாச்சு. எஸ், ரைடர் பார்த்திங்கன்னா ராகேஷ், பர்தீப் தக்கியா, கே ஹரிஸ், ஹிமான்சு சிங், ஸ்ரீதர் கடம், வி அஜித் குமார். எஸ், நம்ம தமிழகத்தை சேர்ந்த வி அஜித் குமார் அண்ட் அங்கித். டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா சுபம் குமார், லக்கி சர்மா ஜெய்ப்பூரில் பார்த்துருப்பீங்க முன்னாடி, இப்போ ஒரு குஜராத் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ரோஹித் குமார், சுமித் இவங்க 2 பேரும், சுமித் இதுதான் டிஃபெண்டர்ஸ். ஆல்ரவுண்டர்ஸ் வந்ததுமாக நம்மளுடைய ஈரானியன் பவர் ஹவுஸ் முகமது ரிசா சாட்லுய். எஸ், இந்த வாட்டி குஜராத் வந்திருக்காரு முகமது ரிசா. லாஸ்ட் சீசன் சாம்பியன் ஆனாங்க இவர் எந்த டீம், ஹரியானா ஸ்டீலர்ஸ். எஸ், முகமது ரிசா சாட்லு இப்போ குஜராத் வந்திருக்காரு. இவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் குஜராத்துக்கு.
நெக்ஸ்ட் வந்து நிதின் பவார். எஸ், இவர் வந்து ஒரு லெஃப்ட் கார்னர் அண்ட் ரைடும் போவார் தேவைப்பட்டா. பெங்களூர் புல்ஸில் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் சீசனில். அடுத்து வந்து இப்போ மில்லட் ஜபாரி, ஹிமான்சு யாதவ், நெக்ஸ்ட் நம்ம தமிழகத்தை சேர்ந்த யஷ்வந்த் வி. ஓகே, இது குஜராத் ஸ்குவாடு. குஜராத் டீம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், முகமது ரிசாஸ் ஷாட்லுவி தான். ஆனால் நல்ல டீமாக தான் இருக்குது. எதுவும் ரைடிங்கில் கொஞ்சம் இது இல்லாத மாதிரி இருக்குது எனக்கு. ஒரு நல்ல ஸ்டார் ரைட் ஒருத்தர் எடுத்துருக்கலாம், எடுக்காமல் விட்டாங்க. ஓகே, ஒரு நல்ல டீமாக தான் இருக்குது குஜராத்தும். ஏன்னா ஷாட்லு இருக்கார், அவரும் ரைடிங் பண்ணுவார் அப்பப்போ. ஷாட்லுவும் தேவைப்பட்ட நேரத்தில் ஷாட்லும் போவார். ஓகே, இதுவும் ஒரு ஓகேவான டீமாக தான் இருக்குது குஜராத்தும். ஓகே, இப்போ நம்ம டீமுக்கு ஒரு 10க்கு நான் எத்தனை கொடுப்பேன்னா, ஒரு 10க்கு ஒரு 8 கொடுப்பேன் நம்ம டீமுக்கு, நம்ம தமிழ் தலைவாஸ் ஸ்குவாடுக்கு. நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் குஜராத் எவ்வளோ கொடுக்குன்னு சொல்கிறேன். ஓகே, குஜராத் வந்தீங்கன்னா 10க்கு 6 தரேன் நான். நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே மக்களே, இதுதான் நம்மளுடைய வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த டீமோட ஸ்குவாடு வேணும்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒரு புது வீடியோவில் சந்திப்போம்.